நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட 2026க்கு மேல கிட்டத்தட்ட ஒரு 2,50,000 ரூபாய்க்கு கடன்காரங்களாக போறோம். ஆல்ரெடி நம்ம எப்படின்னா 1,50,000 கடன்காரங்களா இருக்கோம். ஸோ இப்படியே இவங்க எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிக்கிற ஸ்கீம்ஸ் வச்சு பார்க்குறப்போ கிட்டத்தட்ட நம்ம 2,50,000 கடன்காரங்களாக போறோம். இன்க்ளூட் காலையில பிறந்த குழந்தைகள் முதற்கொண்டு. ஸோ அப்படிங்கிறப்போ இதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ணலாம்னா, இந்த ஃப்ரீ ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா முற்றிலும் பார்த்தீங்கன்னா தவிர்க்கணும். இவங்களுக்கு ஏன்னா யோசிச்சு பாருங்க, இந்த அளவுக்கு ஃப்ரீ கொடுக்குற அளவுக்கு கவர்மெண்ட்டுக்கு எங்கேருந்து அமௌண்ட் வருது? கவர்மெண்ட் எந்த ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறது கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம கிட்டேருந்து வாங்குற ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும்தான். அதையும் தாண்டி வெளியில் வாங்குற கடன். ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11,000 கோடி ரூபா கடனில் இருக்கும். ஸோ அதாவது அதை பேஸ் பண்ணி தான் நம்மக்கிட்ட எல்லாத்துக்குமே 1,50,000 ரூபா தலைக்கு கடனாக இருக்குது. ஸோ இன்னும் ஃப்ரீ ஸ்கீம்ஸ் வேணும்னா இன்னும் கடன் வாங்கணும், இன்னும் ஜிஎஸ்டி ரைஸ் பண்ணணும். ஸோ நமக்கு தான் எல்லாமே பிரச்சனை. ஸோ தயவு செஞ்சு ஒரு ஃப்ரீ ஸ்கீம்ஸ்க்கு ஆசைப்பட்டு ஓட்ட போட்டு நம்மளோட லைஃப்பை நம்ம தொலைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா தொட்டத்துக்குலாம் ஜிஎஸ்டி, ஒரு பன்னு வாங்குறோன்னா அந்த பண்ணுக்குள்ளே போகிற ஜாமுக்கு ஜிஎஸ்டி, அந்த கொண்டு வர கவருக்கு பேக்கெட்டுக்கு ஜிஎஸ்டி. ஸோ சொல்லிட்டு நமக்கே தெரியாத பெட்ரோல், டீசல் சம்திங் என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு அத்தியாவசிய தேவைக்குமே ஜிஎஸ்டி பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ ஜிஎஸ்டி கம்மியான கிடையாது அது 6%, 7%, 8% சொல்லிட்டு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. எல்லாமே நமக்கு கொடுக்குற இலவசத்தை வச்சு மட்டும்தான் பேசிட்டாக இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இருக்க இலவசம் குறைஞ்சிச்சின்னா, இலவசத்தை நம்ம சுத்தமாக நிறுத்தினா நிச்சயமாக நம்மக்கிட்ட வாங்குற ஜிஎஸ்டி கம்மியாகும். இதுதான் உண்மை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இந்த இலவசத்தை கொடுக்குற கட்சிக்கு மட்டும் ஓட்டே போடாதீங்க.